உன் மகளின் வீரத்தை நீ அழுகையால் கரைத்து விடாதேம்மா. அந்த விஷ்ணு மறைமுகமாக உனக்கு விடும் எச்சரிக்கை. உன் மகனை கொன்றுவிட நீ நினைத்தாய். ஆனால் அவன் தன் பக்தனை காப்பாற்ற நினைக்கிறான். இந்த போராட்டம் தந்தைக்கும் மகனுக்கும் நடப்பதாக நினைக்காதே. அதிகார பின்னணிக்காக. பிரகலாதன் மாபெரும் இரு வீரர்களுக்கு நடுவே சிக்கிய சிறுவன். அவன் ஒரு துருப்புத்தான், வேறு எதுவும் இல்லை. ஆற்றல் மிக்கவன் இங்கு ஒருவன், இரண்யகசிபு என்ற இறைவன். சொல்லுங்கள், நீ அன்பு காட்டும் விஷ்ணு எங்கும் இருப்பானில்லை? அப்படி என்றால் இந்த தூணிலும் இருப்பானில்லையா? நிச்சயமாக.